ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கமலி லேர்ன் ஹர்ப். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினிஷன். இவர் தான் மாடர்ன் எக்கனாமிக்ஸ்க்கு அப்பா மாதிரி. அதனால தான் நம்ம இவரை ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வாங்க ஆடம் ஸ்மித் சொன்ன வெல்த் டெஃபினிஷனை பற்றி பார்க்கலாம். ஆடம் ஸ்மித் 1776 an inquiry into நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒரு புக்கு எழுதினாரு. இந்த புக்கில் அவர் எக்கனாமிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வெல்த் பற்றி படிக்கிற ஒரு சயின்ஸ் தான் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் எ நேஷன்ஸ் வெல்த் இஸ் கிரியேட்டட் அண்ட் இன்க்ரீஸ்ட். ஒரு நாட்டோட வெல்த்து எப்படி கிரியேட் ஆகுது, அதை எப்படி இன்னும் அதிகமாக்க முடியும் அப்படின்றது தான் அவர் முக்கியமாக பேசுகிறாரு. செகண்டா இன்விசிபிள் ஹேண்ட் கான்செப்ட் பற்றி சொல்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். ஹீ கன்சிடர்ஸ் தட் த இண்டிவிஜுவல் இன் த சொசைட்டி வாண்ட்ஸ் டு ப்ரொமோட் ஹிஸ் ஓன் கெயின் அண்ட் இன் திஸ் ப்ராசஸ் ஹீ இஸ் கைடட் அண்ட் லீட் பை அன் இன்விசிபிள் ஹேண்ட். அதாவது சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனும் அவங்களோட சொந்த லாபத்தை தான் யோசிப்பாங்க, கரெக்டா? அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக உழைக்கும் போது தெரியாமலே அது கண்ட்ரியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் நம்மள கைட் பண்ணுதுன்னு சொல்றாரு. இன்விசிபிள் ஹேண்ட்னா கண்ணுக்கு தெரியாத கை நம்மள கைட் பண்ணுதுன்னு சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஷாப் கீப்பர் அவங்க ப்ராஃபிட்காக தான் ஷாப் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஷாப் வச்சிருக்கிறதால தான் நமக்கு கிராசரி கிடைக்குது. ஸோ அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பெனிஃபிட்டா முடியுது. இதுதான் அந்த இன்விசிபிள் ஹேண்ட். நெக்ஸ்ட், ஸ்மித் ஃபேவர்ஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர் டு இன்க்ரீஸ் த குவாண்டம் ஆஃப் அவுட்புட். இதுல ஸ்மித் டிவிஷன் ஆஃப் லேபரை இன்க்ரீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர்னா ஒர்க்கை டிவைட் பண்ணி பிரிச்சு கொடுக்கறது. ஒரு ஒர்க்கை ஒருத்தரே பண்ணாம பல பேர்கிட்ட டிவைட் பண்ணி கொடுத்தா ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்பீடா நடக்கும், அவுட்புட்டும் அதிகமாகும். அதனால ஸ்மித் டிவிஷன் ஆஃப் லேபரை என்கரேஜ் பண்றாரு. சிவியர் காம்படிஷன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் சொசைட்டி ஹெல்ப்ஸ் இன் பெட்டரிங் த ப்ராடக்ட். மார்க்கெட்ல நல்ல காம்படிஷன் இருந்தாதான் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போதான் கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான குவாலிட்டியில கமாடிட்டி கிடைக்கும். Supply force is very active and the commodity is made available to the customers at the lowest price. இதனால என்ன சொல்றாருன்னா, குட்ஸோட சப்ளை ரொம்ப ஆக்டிவா இருக்கும் பொழுது காம்படிஷனால என்ன ஆகும், ப்ராடக்ட்ஸை ரொம்ப கம்மி ரேட்ல, அதாவது லோவஸ்ட் ப்ரைஸ்ல கன்சியூமருக்கு தருவாங்க. நெக்ஸ்ட், த பப்ளிகேஷன் ஆஃப் ஆடம் ஸ்மித்ஸ் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் இன் 1776 has been described as the effective birth of economics as a separate discipline. அதாவது 1776 இந்த புக்கு வந்தப்பதான், இந்த புக்கு வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற புக்கு வந்தப்பதான் எக்கனாமிக்ஸ்னு ஒரு செப்பரேட் சப்ஜெக்டே பிறந்ததுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் இது மற்ற சப்ஜெக்டோட கலந்துதான் இருந்துச்சு. இப்படி எக்கனாமிக்ஸ் வெல்த்தை தான் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித் டிஃபைன் பண்றாரு. ஆனா எல்லாருமே ஆடம் ஸ்மித்தோட அந்த வியூவை ஏத்துக்கல. நிறைய பேர் இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது வாங்க என்னன்னு பார்க்கலாம். அன்டியூ எம்பசைஸ் ஆன் மெட்டீரியல் வெல்த். ஸ்மித் வெல்த்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, வெல்த் தான் எல்லாமேன்னு நினைச்சாரு. இக்னோர் ஹியூமன் வெல்ஃபேர். இதனால ஹியூமன்ஸ் பத்தியும் அவங்களோட வெல்ஃபேர் பத்தியும் ஆடம் ஸ்மித் யோசிக்கல. ஹியூமன்ஸை வெறும் வெல்த் மேக்கிங் மிஷினா தான் பார்த்தாரு. அடுத்த கிரிட்டிசிசம் என்னன்னா, டிஸ்மிசல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ரஸ்கின் அண்ட் கார்லே மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினிஷனை டிஸ்மிசல் சயின்ஸ்னு சொல்றாங்க. டிஸ்மிசல் சயின்ஸ்னா ஒரு இருட்டான இல்ல மோசமான சயின்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வெல்த் கான்செப்ட் ஒரு செல்ஃபிஷ்னஸ் டீச் பண்றதுன்னு சொல்றாங்க. இது எத்திக்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எத்திக்ஸ்னா ஒரு நியாய தர்மம், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு ரஸ்கினும் கேர்லேயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுல இருந்து ஆடம் ஸ்மித் சொன்ன வெல்த் டெஃபினிஷனும் அதை எப்படி ஸ்காலர்ஸும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். பேசிக்கலி ஸ்மித் வெல்த் தான் எல்லாமேன்னு சொன்னாரு. ஆனா பின்னாடி வந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் தான் முக்கியம்னு சொன்னாங்க. அது யாருன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.
உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.